ஆத்தான்னு கூப்பிடுங்க. ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். எந்த செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் வரணும். ஆத்தா ஐஸ்வரி என் பிள்ளைக்கு சத்தியாவை கட்டுப்பட்டு இறங்குத்தா. ஏழை மையம் வந்து உட்காந்து ஆத்தா தாய் என் குடும்பத்தில் நல்லது செய்தான்னு வந்து உட்காந்துருக்க மயனுக்கு துன்பமே வாழ்க்கையில் வந்து உட்காந்துருக்க மயனுக்கு வரணும். ஆத்தா ஐஸ்வரி வா சத்தியாவை கட்டுப்பட்டு இறங்கு. யார் எந்த செய்வன பில்லி சூனியம் வச்சிருந்தாலும் எடுத்து தெரி. ஆத்தா உனக்கு தெரியாததில்ல வா ரகசியம் வாத்தா. யார் எது வச்சிருந்தாலும் எடுத்து தெரி. நல்லா வாயிட்டு கூப்பிடுப்பா. ஆத்தா ஐஸ்வரி தாய் உங்கள் குரல் கேட்கணும்ப்பா. வாத்தான்னு கூப்பிடுங்க. ஆத்தா ஐஸ்வரி தாய் வாத்தா என்னை பெத்தம்மா ஏழை மயனுக்கு வந்து வாத்தா என்னை பெத்தா நத்தது மாதிரி தாய் உனக்கு தெரியாததாவா. ஏன் இந்த மயன் துன்பத்துலையும் துயரத்துலையும் கண்ணீருமா இருக்கும் நீ தானே சொன்னவா. என் பிள்ளைக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே துன்பதேப்பா உன் வாழ்க்கையே. இன்ன வரைக்கும் இன்பம்னா என்னன்னு கேட்கணும். ஏதோ வளர்ந்த கல்யாணம் பண்ண பிள்ளைகளை பெற்ற இன்னமும் அதுனாலே நிம்மதியில் உனக்கு எந்த பக்கம் போனாலும் வேலையை போட்டு எல்லாமே அடைக்கிற மாதிரி அடைச்சிடாகும் வாழ்க்கையை. எந்த பக்கம் போய் ஜெயிச்சு வர்றதுன்னு தெரியல. நீ பொழைச்ச பொழப்பு ஓட்ட பொழப்பு நீ போகாத இடத்துல உன் கால் மிதிக்காத இடம்ல உண்மையா எல்லா இடத்துலையும் முதிச்சு வந்துட்டி. இன்னி என்ன உயிருக்கும் எனக்கும் சொந்தமில்லாத நேரத்தில் இன்னமா துன்பம்னு கேட்டேன். யாருக்கு என்னப்பா நீ என் பிள்ளை சம்பாரிச்சு கஞ்சி குடிக்கிற காலத்துலேயும் கஷ்டப்படுறப்பா. சரியா மன வலிக்கு பஞ்சம் இல்லாத மனையில் நிம்மதியே கிடையாது. துன்பமும் துயரமும் போட்டது போட்டடம் வச்சது வச்சடம் எதுக்கும் வெற்றி இல்லை. அப்படியே எல்லாமே இருக்குது. கம்மாய்க்கில் விட்ட கல் மாதிரி நகராமல் இருக்கு உங்கள் வாழ்க்கை உண்மையா. என் பிள்ளைகளுக்கு மாங்கல்யம் பூட்டி பார்க்கணும் ஒரு வீடு வாசலை கட்டி சந்தோஷமாக வாழணும். அது வாழ்கிற வாழ்க்கையே எதுவும் கிடையாது. எல்லாமே அடைச்சிருச்சு. யார்கிட்ட போய் சொல்லி அழிவின்னு தெரியலப்பா. பொண்ணாக இருந்தால் அழுதே உன் சேலை முந்தாங்கி நடஞ்சிருக்கும். நான் ஆம்பளையை கண்டு கௌரவமாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்கு நான் வந்து கண்ணில் காட்டிக்காமல் வெளில திரியின்னு இருக்கேன். வெளியில் வந்துட்டு போகிறப்ப வெள்ளாமல் மாதிரி இருப்பேன். உள்ளே போனீங்கன்னா சருகாக போயிடுவேன். மனைக்குள்ள நுழைஞ்சதுமே மன வலியும் பற்றி எரிஞ்சு வேதனையிலையும் இந்த கஞ்சியே நரக கஞ்சின்னு குடிப்பப்பா உண்மையா. என்ன செய்கிறது யார்கிட்ட போய் போராடுறது இல்லை. எந்த தெய்வத்தை கும்பிட்றது யார் எந்த செய்வனை வச்சேனா பிள்ளிசூனியை வச்சேனா யார் என்ன பண்ணுனாங்க என் குடும்பத்தைன்னு கேட்குற உண்மையாப்பா. தானாக நடக்குதா விதினால் நடக்குதா மதினாலாக நடக்குதா இல்லை எவேனும் அங்காளி பங்காளி சண்டை விட்டு எதுவும் எங்களுக்கு செய்வனை வச்சு என் குடும்பத்தை முடக்கிறான்னு கேட்குறேன். இப்போ உனக்கு சண்டை கிடையாது சரியா. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசன் கூட சண்டை வச்சு பக்கத்து வீட்டில் ஞாபகம் இருக்கா வந்துச்சாப்பா. அவன் தான் காரணம் உன் குடும்பத்துக்கு தெரிஞ்சுக்க. யாருன்னு தெரியாமல் கேட்டே இல்லை. எதனால என் குடும்பம் முடங்கிருக்கு வெற்றியாகவே முடியலப்பா. போராடுறீங்க வாழ்க்கையில் போராடுறப்பா. உன் பிள்ளைகளும் போராடுது ஜெயிக்கவே முடியலை. துன்பந்தே வீட்டை சுற்றி கச்சுந்தே நிற்பா. விடிகிற பொழுதே நரகப்படுதே குடும்பம் சரியா. வேணா வீட்டைத்தையும் தேடும். வம்பு வழக்கு பஞ்சம் தான் சும்மா குடிச்சுட்டு போனால் கூட குச்சி எடுத்து கல்லை விட்டு எறிவாங்க உன் முதுகில் படுற மாதிரி சரியா. வார்த்தை அள்ளி வீசுறது தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத செயல். உண்டு வேலை ஒன்று இருந்தேப்பா இருக்க நீனு. ஆனால் அடுத்த பேச்சு அடுத்த துமுறுத்தனமும் அதிகம். அங்கே உனக்கிட்ட வந்து யாரு நீ சொல்லுவ நான் யார்ட்டையும் சொல்லலை. மனுஷன் நான் தெய்வம் இருக்குது கேட்டுக்கிறோன்ட்டு போயிடுவேன் சரியா. நீ ஒரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் கலந்து கும்பிட்டு வர உண்மையா என்னப்பா. அரசனும் பெண் தெய்வம் கலந்து கும்பிட்டு வரைய உண்மையா என்னப்பா. 2 தெய்வம் கும்பிட்டு வரைய அந்த தெய்வத்திடத்தையும் சொல்கிறேன்னு சொல்றி. நான் யார்கிட்ட போய் சொல்லுவின்னு கேட்குறேன்லப்பா. நான் என் தர்மத்தை தெய்வம் கேட்கணும் நீ கேளுன்னு சொன்னே இல்லை. நான் அநியாக்கிரமத்துக்கு போகலை. வம்பு வழக்கு தானாக வந்த வம்பு வழக்கு சரியா. நான் கம்பு எடுக்கலை அருவா எடுக்கலை. தேவையில்லாத பிரச்சனை வம்பு வழக்கு சரியா. யார்கிட்ட போய் சொல்லி அழுகிறது என் குடும்பம் இப்படி இருக்குது எனக்கு என்னைக்கிட்டே வெற்றி என் பிள்ளைகளுக்கு என்னைக்கு மாங்கல்யம் முடிச்சு நாங்களும் 4 பேருமே தலைந்து நடக்கணும்னு கேட்குற உண்மையா. துன்பத்தை துரத்தனை என் வாழ்க்கையிலேயும் சொல்லியிருக்கப்பா. நான் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்ற காலத்துலேயும் கண்ணீரான்னு கேட்டிருக்கேன். நிம்மதியில் உடம்பாலையும் பிணி உள்ளத்தாலையும் பிணி உண்மையாப்பா. வலி வேதனையில் 10 ரூபா வேணுமென்றக்கா ஓடியார உண்மையா. வீட்டில் இருந்தால் கையை கட்டி பிடிச்சிருக்கிட்டு இருக்கணுமே. யார்கிட்ட போய் 10 காசு கேட்குறது. பிள்ளைகள் நிலைமை சரியில்லையே. எல்லாமே நம்ம சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையில் துன்பது போட்டு துரத்தி எடுக்குதுப்பா சரியா. சக்கையாக புழிஞ்சு சாராக விட்டுருச்சு உண்மையா. இன்றைக்கி சக்கதையும் கிடக்குது சாரை காணும் சரியா. மன வலி வேதனையில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க தாயே தெய்வமே உன்னை நாடி ஓடி வந்திருக்கீங்க தெய்வம்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தாச்சு எனக்கு நல்ல வழி காட்டுவையான்னு வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லியிருக்க உண்மையா. என் மன வலியை என் பாரத்தை என் தாய் நீ இறக்கி வைக்கணும்னு சொல்லியிருக்கப்பா சரியா. என்னால் முடிஞ்சதை நான் செய்வித்தா.
நான் ஒன்றும் கோடீஸ்வரன் இல்லை, ஏதோ அன்னன்னைக்கு பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கோம், இருக்கிறத வச்சு கஞ்சி குடிக்கிறோம். உண்மையா? வலி வேதனைக்கு பஞ்சம் இல்லாத மயனுக்கு என் தாய் மருந்தா இருக்கணும்னு கேட்டிருக்கேன். நான் கும்பிட்ற தெய்வத்திலே அதைத்தையும் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கப்பா. இந்த தாயிட்ட என்ன வரம் கேட்ட, என்ன பிரச்சனைக்கா இந்த தாயிட்ட தீர்வு கேட்குற கேளுப்பா. என் பிள்ளைக்கு பெரியவனுக்கு இந்த வைகாசி வாரத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும். அது பொண்ணு எப்படி என் பிள்ளைக்கு கிரகம் சரியில்லைன்னு சொன்னில்லப்பா, அதனால தானேப்பா தள்ளி போயிட்டு இருக்குன்னு சொன்னி. சரியா? கிரகக்காரன் போட்டு ஆட்டுறதுனால இன்னைக்கு நாளைக்குன்ற முடிவுக்கு இருக்குது. ஆனால் சொந்தத்தில் வழி கிடையாது, அந்நியத்துலதே வழி. சரியா? ஏதோ என் பிள்ளைக்கு நல்ல பிச்சையாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்க, நல்ல ஒரு மாங்கல்யம் பூட்டி மகளாக வரணும், மருமகளாக வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என் குடும்பத்துக்கு நல்ல மக வந்துச்சுன்னு சொல்லணும், பேர் வாங்கணும். நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் என் பிள்ளைய வந்து எங்களை விட்டு என்றைக்கும் போயிடக்கூடாது. ஒற்றுமையாக சந்தோஷமாக ஆயுசு இருக்க வரை நாங்கள் ஒரு குடும்பமாக வாழணும். அந்த கௌரவத்தை நான் காப்பாற்றணும், அதுதான் என்னுடைய சந்தோஷம்னு சொல்லியிருக்கப்பா. நாங்கள் எல்லாருமே அன்னைக்கு இன்னைக்கும் கூட பிறந்தவ பெற்றாலும் ஒற்றுமையாக வாழ்ந்த காலம் குடும்பந்தே. சரியா? எங்கேயும் ஏட்டிக்க முடியாது, யாரும் எதிர்த்து நின்று பேசினா கிடையாது, தாய் தப்பிட்ட நிமிந்து தலை நிமிந்து சொன்ன சொல்லு கிடையாது. உண்மையா? இன்னைக்கு இந்த என் பிள்ளையில அப்படித்தான் வாழணுன்ற ஆசைப்படுறப்பா. என் மனப்பாரத்தை என் வழி வேதனை என் தாயிட்ட இறக்கி வைக்கிறேன். என் பெத்த தாயாக இருந்தால் எனக்கு என்ன செய்யுமா அது இந்த தாய் செய்யணும்னு சொல்லியிருக்க. உண்மையா? இந்த தாய் செய்வான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு உன் மனசில் சொல்லுதுப்பா. உண்மையா? கள்ளங்கவுட இல்லாத மயனுக்கு என் தாய் நீ வழிகாட்டுன்னு சொல்லியிருக்க. என் பிள்ளைக்கு ஒரு மாங்கல்யத்தை பூட்டி அதை கண்ணழகு பார்க்கணும்னு கேட்டிருக்க. சீக்கிரமே அந்த மாங்கல்யத்தை பூட்டி குடுதாயின்னு வந்து உட்காந்துருக்க. சரியாப்பா? என் பிள்ளைக்கு இன்னும் ஒரு 6 மாதம் போட்டுப்பா. இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை, கிழக்கு திசையிலேருந்தே உனக்கு பொண்ணு வரும், அந்நியத்துலேருந்தே வரும், சொந்தத்தில் கிடையாது. இந்த தாய் சீக்கிரமே வெற்றியாக கொடுக்குற. இந்த தினூராங்கி நேரத்தில் புதுசுப்பாவும் பாரத்தை இறக்கி வைக்கிறேன். அண்ணே, அம்மா உங்களுக்கு நிறைய நேரம் சொல்லியிருக்கா, சொன்னதெல்லாம் உண்மையா? நீங்கள் ஒரு பெரிய மனுஷன், நீங்கள் சொன்னீங்கன்னாட்டி நான் நம்புவேன். ஆத்தா எல்லாத்தையும் குட்டு குட்டு வச்சிட்டாளா? சரி சரி, அதே நீங்கள் சொன்னது பூரா உண்மைன்னு இப்போ சொல்கிற நாக்கில்தே இந்த ஆத்தா சோவிலையும் சொல்கிறா பாருங்க. நான் சொன்னது பூரா அந்த மைண்டுக்கு நடந்த உண்மை 6. சரியா?